குழந்தைகள் பூங்காவில் வந்து என்ன செய்யக்கூடாதோ அதை பூரா இங்கே வந்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செல்போனை வந்து பெண்கள்கிட்ட வந்து சுத்தமாக கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். சீர்கேட்டிற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பூங்காவாக மாறிக்கிடுச்சு. பார்க்கின்ற பொது இடம், இந்த பொது இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். தேவையில்லாத வந்து மேட்டர்லாம் இங்கே பண்ண தேவை அவசியம். மதுரையிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொழுதுபோக்கு அப்படின்னா மெயினாக வந்து இந்த ராஜாஜி பூங்கா தான். வேற ஒன்றும் பொழுதுபோக்குக்கு இங்கே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. விடுமுறை நாட்களில் சனி ஞாயிறில் வந்து அதிகமான கூட்டம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரை வாசிகள். இதுக்கு பேரே சிறுவர் பூங்கா தான். குடும்ப குட்டியாக வருவாங்க, பிள்ளைகள் எல்லாருமே வந்து இந்த பகுதியில் சுற்றுவாங்க. இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் இருக்குது, காந்தி அருங்காட்சியகம். அப்போ ரெண்டுமே இருக்கிறனால இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அதிகமானோர் மதுரையில் கூடக்கூடிய ஒரு இடம். நல்லா இருந்த பூங்கா இப்போ சுமார் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா மிக 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 ஒரு சீர்கேட்டிற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பூங்காவாக மாறிக்கிடுச்சு. சிறுவர்கள் பூங்கா, ஆனால் இங்கே அது இல்லை. அது ஒரு 25% தான். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு எல்லாம் குழந்தைகள் பூங்காவில் வந்து என்ன செய்யக்கூடாதோ அதை பூரா இங்கே வந்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்குண்டான மெயின் காரணம் நான் சொல்றது வந்து திரைப்படம் தான் நான் சொல்லுவேன். திரைப்படமும் 2வது பட்சம் பாத்தீங்கன்னா செல்போன் தான். இது ரெண்டும் தான் வந்து இந்த கேடுகட்ட மோசமான ஒரு செயல் வந்து இந்த திரைப்படமும் செல்போனும் மட்டும்தான். இந்த செல்போனை வந்து பெண்கள்கிட்ட வந்து சுத்தமா கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என்னோட கருத்தை நான் அதான் சொல்லுவேன். பிள்ளைகளுடைய குணநலன்கள் எல்லாம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காலேஜில் உள்ள நிர்வாகத்துக்கு தெரியாது. அவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க 1000 பேர் 2000 பேருக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறவங்க. அவங்க நீங்க ஒரு பிள்ளை தானே வச்சிருக்கீங்க, நீங்க உங்க பிள்ளை என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு பாருங்க. நகலாம் ஒரு கப்பல் உட்காந்துருந்தாங்க. சொன்னதுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ண வைக்கிறோம், எங்களை எந்திரிச்சு போக சொல்கிறீங்க வைக்கிறீங்க. நீங்கள் நான் அப்பா மாதிரி சொல்கிறேன்னா அண்ணன் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கூட பிறந்த அண்ணனா அப்படி அந்த பொண்ணு, நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? வெளியே போகாதப்பா கெட்டு போயிருவேன், வெளியே போகாதப்பா கெட்டு போயிருவேன் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு. என் பிள்ளைய நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், வீட்டில் வச்சு பூட்டிட்டேன்னு சொன்னாலும் அதே போதும். ஒரு செல்போனு கையில் கொடுத்துட்டா தோழி முடிஞ்சிச்சு. அதுபோக பல காலேஜில் இருந்து ஜோடியாக லவர்ஸுகளும் வர்றாங்க. அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அச்சமடைகிறாங்க. அவங்க குழந்தைகளை கூட்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தா இங்கே காலேஜ் டயத்தில் இங்கே தான் இருக்காங்க. காலேஜ் எங்கே நடந்துங்கிறது இங்கே இருக்காங்க. வீட்டில் சாப்பாடை கட்டி கொண்டு வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்றாங்க, மாறி மாறி ஊட்டி விட்றாங்க. அதான் போக முடியல, அந்த பக்கம் இந்த லைன் பக்கம் போக முடியல. ஃபேமிலி டைமில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணாமல் வீட்டில் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுறது, அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருந்திருக்கும். ரீசென்ஸாக பொது இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் நல்லா இருந்துச்சு. தேவையில்லாத வந்து மேட்டர்லாம் இங்கே பண்ண தேவை அவசியம் இல்லை. நாகரிகமாக இருந்தால் ஓகே தான். காதலர்கள் வந்து அத்துமீறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வரிசையா மரமா இருக்கு. இவங்க பூரா என்ன செய்யறாங்க, அந்த மரத்துக்கு அடியில போய் ஓரத்துல போய் நின்றுக்கிறது, ரொம்ப அத்துமீறிய செயல்களை செய்யறாங்க. இங்க வரக்கூடிய மாணவர்கள் இதை பார்த்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க போறது மட்டும் இல்லாம என்ன பண்ணிடுறாங்க, கல்லூரியில இருந்து வர்றவங்ககிட்ட இந்த இடத்துல யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க, யாருமே இதை வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு இவங்க போய் மற்றவங்க சொல்லி இவங்க வந்து இது வந்து தொடர்ந்து காதலர்களுடைய வருகை வந்து அதிகமாயிருச்சு. கொஞ்சம் போலீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம காதலுக்கு எதிரி கிடையாது. காதல்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து இது போன்ற ஒரு முகம் சுளிக்கிற செயல்ல செய்யறாங்க. இது தவறு. ஒழுக்கமா படி, வாழ்க்கையில ஜெயி, முன்னேறு. அதுல நீ ஜெயிச்சு முன்னேறி அதுக்கப்புறம் நீ காதல சக்சஸ் பண்ணலாம். ராஜாஜி பார்க்கு கிட்டத்தட்ட 35-40 வருஷமா இருக்கு. நல்ல பேர் போன பார்க்கு. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த பார்க்கை வந்து பொழுதுபோக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொலிவு அறவே வந்து இப்போ இல்லை. வந்து நல்ல மெயின்டெனன்ஸில் நல்லா இருக்கும். சின்ன வயசில் நம்ம வந்தாலே நல்லா விளையாடணும் அந்த மாதிரிலாம் தோணும். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது.
சருகல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி ஸ்கிராப்பாக இருக்குது. பசங்களை விளையாட விடுறதுக்கே பயமாக இருக்குது. எவ்வளோ சேதாரமாகி எத்தனையோ ஊஞ்சல்ல இருந்து எல்லாமே சேதாரமாகி கிடக்கும். அதுக்குண்டான இது இல்லை. ஆனால் காசு கரெக்டாக வாங்குறாங்க. ஏலதாரர்கள் வந்து அவங்களுக்கு கை நட்டமே ஆனாலும் மாநகராட்சிக்கு வந்து பணத்தை கரெக்டாக கட்டிடுறாங்க. ஆனால் அதுலேருந்து மாநகராட்சி ஒரு 10% கூட இந்த பார்க்குக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க போட்டதெல்லாம் ரிப்பேர் ஆகி மறுபடியும் நம்ம வேலை பார்த்து பண்ண வேண்டியிருக்க தவிர நம்ம புதுசாக இதில் வந்து வருமானம் பார்க்குறதுக்கு வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பக்கத்தில் நிறைய காலேஜ் இருக்குது, காந்தி மியூசியம் இருக்குது, இங்கிட்ட தமுக்கம் இருக்குது. இங்கிட்ட நிறைய வந்து ஈவெண்ட்டுகளை போட்டு ராஜாஜி பார்க் வர வருமானத்தை கெடுத்துடுறாங்க.